Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட்ல வந்து ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க எல்லா ஆர்டிகல்ஸுமே நான் எடுத்திருக்கேன். எந்த வருஷம் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2019, 2018, 2017, 2016, 2015 ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு உண்டான ஆர்டிகல்ஸ் கொஸ்டின், அதாவது இங்கிலீஷ் கிராமர்ல கேட்டிருக்க ஆர்டிகல்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல இருந்து நான் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு உண்டான பேப்பர்ஸ்ல கேட்டிருக்க எல்லா ஆர்டிகல் கொஸ்டின்ஸுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லைவ் டெஸ்ட். ஸோ வாங்க ஒரு கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதாங்க. He plays dash guitar. Find out the right article. He plays dash guitar. So he plays a guitar இல்ல an guitar இல்ல the guitar இல்ல வெறும் he plays guitar எதுவுமே வராதா? என்ன ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாமா? ஆன்சர். The answer is option. He plays the guitar. He plays the guitar. ஓகேங்களா? செகண்ட், ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அந்த பேராகிராஃப்ல எங்கெங்க எது பிளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன். ஓகேங்களா? ராமு had applied for, இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஷன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏல இதை நீங்க வைக்கணும். இந்த அதாவது ஏ ஆப்ஷன்னா இந்த 4மே சூஸ் ஆகும், பி ஆப்ஷன்னா இந்த 4, இந்த மாதிரி எந்த 4 வந்து இதுக்கு ஃபிட் ஆகும் இந்த சென்டென்ஸ்க்கு, பேராகிராஃப்க்கு. ராமு had applied for dash post for dash cashier in a dash bank and dash interview he answered some questions well. கொஞ்சம் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னு பாருங்க. So answer பார்க்கலாமா? The answer is option B. Ramu had applied for the post of a cashier in a bank. In the interview, he answered some questions well. ஓகேங்களா? Next, third question பாருங்க. Fill in the blanks with suitable article. Man is dash only animal who uses fire. Man is dash only animal. Man is option A, option B, and option C, the, option D, no article. So answer பார்க்கலாமா? The answer is man is the only animal who uses fire. ஓகேங்களா? சரி, fourth question. Choose the appropriate article and fill in the blank. I have bought you dash collection of award-winning books for this year. I have bought you an கண்டிப்பா வராது, ஏன்னா vowel யூஸ் பண்ணுவோம். வா இல்ல some collection of some is not even an article. So ஏவும் சியும் கிடையாது. அப்போ பியா டியான்னு மட்டும் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ணணும். ஓகேங்களா? So answer பாருங்க. I have bought you a collection of award-winning books of this year. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இது பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். புரியுதுங்களா? ஒரு 4 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் காலம் ஏல. அதுக்கு காலம் பிக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்படிலாம் தான் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க உங்களுக்கு. The police book dash FIR. Next, dash Red Fort is in Delhi.
he lives in dash America. She wants to become dash doctor. So எது வந்து கரெக்டா இருக்கும்? So answer பார்க்கலாமா? Answer is option D 4123. என்னன்னா the police book and FIR. So இந்த FIR அப்படின்றது வந்து F மட்டும் நீங்க இப்போ வந்து நம்ம pronunciation பாருங்களேன். FIR. So இது வந்து EF அப்படின்ற மாதிரி குறிக்கும். ஓகேங்களா? அந்த pronunciation வந்து உங்களுக்கு FIR அப்படின்றது வந்து ஒரு சவுண்ட் இருக்குல்ல, வவல் சவுண்ட நம்ம குறிக்குதுங்க. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கோம், நம்ம and போடுறோம். ஓகேங்களா? the police book and FIR. அப்ப அது and FIR. Fன்றது EF. Eன்றது வந்து வவல். புரியுதுங்களா? So அதனாலதான் அந்த சவுண்ட் வவல் சவுண்ட் இருக்கிறதுனாலதான் the police book and FIR. Next, the Red Fort is in Delhi. எப்பவுமே ஒரு பிளேஸ், ஒரு நேம், ஒரு நவுனை குறிக்கும் போது, ஓகேங்களா, காமனா நவுனை குறிக்கும் போது நம்ம முன்னாடி என்னதான் போடுவோம், தி தான் போடுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். So the Red Fort is in Delhi. ஓகேங்களா? நெக்ஸ்ட், he lives in no article. இங்க எதுவுமே வராது, ஆர்டிகிளே வராது. ஓகேங்களா? he lives in America. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், she wants to become a doctor. she wants to become a doctor. அவ்வளவுதாங்க. இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks with suitable article. I bought dash HMT watch. நல்லா பாருங்க, HMT watch. I bought dash HMT watch. சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. and போடுவோமா, போடுவோமா, போடுவோமா? சோ இதுக்குமே ஆன்சர் வந்து and தான். ஏன்னா அந்த H அப்படின்றது வந்து E அந்த சவுண்ட் வர்றதுனால. ஓகேங்களா? vowel சவுண்ட் வர்றதுனால நம்ம I bought an HMT watch. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே, இந்த இடத்துல அதாவது vowel சவுண்ட் எங்க வருதோ அங்க நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், and தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு அகைன் a paragraph. ரெண்டு fill up இருக்கு, நீங்க எது வரும்னு பாருங்க. Transcription is dash process of listening to an audio file and writing what has been verbatim in dash same language that the original speaker used. A transcription is a processor, illa is the processor, is an processor. First fill in the blanks la எது வரும்னு கன்ஃபார்மா பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் வந்து ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாமா? The option is option D. Transcription is the process of listening to an audio file and writing what has been verbatim in the same language that the original speaker used. ரெண்டுத்துக்குமே the தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 8th question பாருங்க. Karthik is dash famous vinylist. ஓகேங்களா? என்ன, கார்த்திக் is an famous, is a famous, is the famous, இல்ல கார்த்திக் is famous vinylist? எந்த ஆர்டிகிளுமே வராதா? ஆன்சர் பார்க்கலாமா? is a. கார்த்திக் is a famous vinylist. ஓகேங்களா? ஓகே, again ஒரு fill in the blanks. What dash amazing model, whispered Hughie. What amazing model. What the amazing model. What an amazing model. So எது வரும்? What an amazing model. Obvious, amazing. Is a vowel sound. So what an amazing model and வரும். சரிங்களா? Next, இது again ஒரு paragraph. Karthik is dash famous percussionist. He is
dash Indian. He cannot hear sounds clearly as he has dash problem in hearing. So the answer is option B. Karthik is a famous percussionist. He is an Indian. He cannot hear sounds clearly as he has a problem in hearing. புரியுதுங்களா? உங்களுக்கு சில இது வந்து நீங்க சொல்லி பார்க்கும்போதே அழகா வந்துரும் சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th question போலாம். Kalidas is dash Shakespeare of India. என்ன ஆன்சர் வரும்? தேவ அவ ஆனா. Kalidas is the Shakespeare of India. ஓகேங்களா? நெக்ஸ்ட். Kavin being a regular student go to dash school every day. Goes to a schooler, goes to the schooler, goes to an schooler. இதுக்கு எதுவுமே வராது, ஆர்டிகிளே வராது. Kavin being a regular student goes to school every day. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13th question பாருங்க. Dash old painter looked for dash face that would serve to show Judas. Answer பார்க்கலாமா? So the answer is option A. The old painter looked for a face that would serve to show Judas. 14th. So dash Bible is a holy book of Christianity. எல்லாருக்கும் தெரிஞ்சது the Bible. Correct தானே? Yeah. Because Bible is a noun. Okay. 15th question பாருங்க. Dash early bird catches the worm. No article இல்ல the early bird இல்ல a early bird இல்ல an early bird. So the early bird catches the worm. ஓகேங்களா? Before the names of the rivers என்ன ஆர்டிகிள் வந்து யூஸ் பண்ணுவீங்க? Ava, Deva, Ana, Samma. Some is not even article. So option D தப்பு. இப்போ before the name of the rivers என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கங்கா, காவேரி இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் இருக்குல்ல, அப்போ என்ன ஆர்டிகிள் முன்னாடி போடுவீங்க? அ கங்காவா, த கங்காவா, அந்த மாதிரி கேக்குறாங்க. இப்படியும் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. So the Ganga, the Ganges, the Krishna, the Godavari இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம்ன்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17th question பாருங்க. This is again ஒரு paragraph. அதுல 4 blank இருக்கு. Dash road to success is not dash bed of roses. Gandhi became dash leader per excellence that made Churchill dash greatest and the most successful wartime leader. எது வரும்? Answer பார்க்கலாமா? The answer is option C. The road to success is not a bed of roses. Gandhi became a leader per excellence that made Churchill the greatest and the most successful wartime leader. ஓகேங்களா? Next. Again இது ஒரு paragraph. Kishore is dash faster runner in our school. Last week he participated in dash race. He got first prize. Dash chief guest appreciated him. Kishore is the fastest, is a fastest. எது வரும் கரெக்டா? So the answer is option B.
இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நீங்க இங்க பாருங்களேன், ஃபாஸ்டஸ்ட், அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சு அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஓகேங்களா? ஒரு ஆர்டிகிள்க்கு முன்னாடி சாரி ஒரு ஆர்டிகிள்க்கு நெக்ஸ்ட் வேர்டு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது இது வந்து ஃபாஸ்டஸ்ட், அப்ப அந்த ஆர்டிகிள் அந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்க ஆர்டிகிள் என்னதான் இருக்கும்னா தி தான் இருக்கும். ஓகேங்களா? So Kishore is the fastest. இது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்டா. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஆப்ஷன் பில தான் தி இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துரும். Kishore is the fastest runner in our school. Last week he participated in a race. He got the first prize. He got a first prize. The chief guest appreciated him. புரியுதுங்களா? So he got the, இங்க ஒரு dash வரும். ஓகேங்களா? He got the first prize. The chief guest appreciated him. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. So சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேர்ட் வந்து என்னதான் இருக்கும்னா, என்ன ஆர்டிகல் தான் இருக்கும்னா தி தான் இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் போலாம். Fill in the blanks with a suitable article. He works at dash university. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா வந்து இது எப்படி வேணாலும் கேட்கலாம். He works in dash university. He works at dash University of Madras, University of Kolkata. எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். அதுக்கேத்த மாதிரி ஆர்டிகல் சேஞ்ச் ஆகும். So அப்போ வந்து என்ன ஆர்டிகல் நம்ம கரெக்டா போடணும்ட்டு, எங்க எந்த ஆர்டிகல் போடணும்ட்டு கரெக்டா பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? He works at a university. புரியுதுங்களா? He works at a university. He works in the university. இங்க in அப்படின்னா the போடுவோம், at இருந்ததுன்னா a போடுவோம். சோ எதுக்கு எங்க போடணும்ட்டு கரெக்டா பாத்துக்கோங்க. அதாவது preposition மாறும். preposition மாறும்போது நமக்கு ஆர்டிகல் பிளேசிங்கும் மாறும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். சோ இந்த மாதிரி சில ட்விஸ்ட் இருக்கு, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்க ஆர்டிகல்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிகல். இது ஒரு அகைன் பேராகிராஃப். On dash day of dash tea party, Apsara took her mother to Mrs. Rose's room. On the day of the tea party, இல்ல on and கண்டிப்பா வராது. சோ ஆப்ஷன் பி தப்பு, ஆப்ஷன் சியும் தப்பு. ஏன்னா ஆஃப் and டி அப்படின்ட்டு வரவே வராது, அதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏவா டியான்னு மட்டும் சூஸ் பண்ணுங்க. சோ ஆன்சர் பார்க்கலாமா? சோ ஆப்ஷன் வந்து ஏ தான். சோ on the day of the tea party, Apsara took her mother to Mrs. Rose's room. அவ்வளவுதான். 21st question பாருங்க. Again it's a passage. Okay. மேட்டூர் டேம். அப்போ மேட்டூர் டேம்ன்றது வந்து ஒரு பிளேஸ், அதாவது நவுனுக்கு முன்னாடி என்ன வரணும்? த வரணும். த எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி ல இருக்கு. சோ கண்டிப்பா இதுதான் ஆன்சரா இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? The Mettur Dam is an old multi-purpose project of the South Indian state of Tamil Nadu across the Kaveri River. புரியுதுங்களா? தி எங்க, இப்ப இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு ரிவருக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் போடுவோம்? த தான். அது பிளேஸ்க்கு முன்னாடி என்ன போடணும்? அதுவும் த தான். சோ இது தெரிஞ்சதுனாலே நம்ம ஈஸியா வந்து ஆர்டிகல் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? 22nd. இது அகெயின் சேம் கொஸ்டின் நான் எடுத்துட்டேன். ஐம் சாரி, இது 2 வாட்டி அப்ப கேட்டிருக்காங்க, அப்ப பாத்துக்கோங்க. ஓகேங்களா? He works at a university. ஓகேங்களா? So 23rd question. Fill in the blanks with the suitable articles. He is dash teacher by profession. He loves dash teaching. So I think it's option B. ஏன்னா he is a teacher by profession. He loves teaching. அவ்வளவுதான். அங்க வந்து ஆர்டிகல் எதுவுமே போட மாட்டோம். நெக்ஸ்ட் 24th வந்து ஒரு passage again.
The value of dash euro is determined according to the conversion rate fixed by 11 European countries in terms of their own currencies. என்ன வரும்? தவா, ஆனா, ஏவா இல்ல நோ ஆர்டிகலா? ஆன்சர் பார்க்கலாமா? The answer is option C. The value of a euro is determined according to the conversion rate fixed by 11 European countries in terms of their own currencies. Last question. Complete the following with suitable article. On same question திருப்பியும் repeat ஆயிருக்கு. So இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஐ எம் ரியலி சாரி, நான் ரெண்டு கொஸ்டின் நான் ரிப்பீட்டடே எடுத்துட்டேன். ஆன் த டே ஆஃப் த டீ பார்ட்டி சேம் தான் வரும். அப்சரா டுக் ஹர் மதர் டு மிஸ்ஸஸ் ரோஸ் ரூம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க 2015 வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டெஸ்ட்ல வந்து இதுல இருந்து ஒரு பாதி கொஸ்டின்ஸ், பாதி இல்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இதுல இருந்து நான் கேக்குறேன். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ புக் பிளஸ் நான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன். அதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூலுக்கு உண்டான டெஸ்ட் பேப்பர்ல இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லைவ் டெஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஸ் ஷோபா அகாடமி. ஹாவ் அ குட் டே.